حي على الفلاح. அன்பிற்கினிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் பல்வேறு விஷயங்களை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய மாதம். நோன்பை பற்றி பேசுகிறோம். குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதால் குர்ஆனை பற்றி பேசுகிறோம். தௌபாவுடைய மாதம் என்பதால் தௌபா பாவ மன்னிப்பு குறித்து பேசுகிறோம். அதேபோல் தான தர்மங்கள் குறித்தும் ஜக்காத்து சதக்காவை குறித்தும் இந்த மாதத்திலே கண்டிப்பாக நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலான் மாதம் வந்துவிட்டாலே ஜக்காத்துடைய நினைவு வருகிறது. ஆனால் பொதுவாக அப்படி அல்ல. ஜக்காத் என்பது ரமலானில் மட்டும் கொடுக்க வேண்டிய கடமை என்பது அல்ல. ரமலானில் கொடுக்கலாம். ரமலான் மாதத்திலே அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற விஷயம், கட்டாய கடமை என்று சொல்லப்பட்ட விஷயம் நோன்புதான், ஜக்காத்து அல்ல. ஜக்காத்து ரமலானில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்படவில்லை. ஜக்காத்து கட்டாய கடமை என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அது எந்த மாதம் எந்த நாள் அதற்கு மனிதன் முஃமின் தகுதியாகி விடுகிறானோ அந்த நாளில் அவனுக்கு அது கடமையாகி விடுகிறது. ஒருத்தர் ஜனவரியில் பொருளாதார வசதியை பெற்று ஒரு வருடம் கழித்து அடுத்த ஜனவரியிலே அவர் அந்த பொருளாதாரத்திற்கு ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார். அல்லது அரபி மாதம் கணக்கிட்டும் ஒரு வருடம் கழித்து ஜக்காத்தை நாம் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த ரமலானுடைய மாதத்திலே ஜக்காத் குறித்து அதிகமாக நாம் சிந்திப்பதினாலும் அந்த ஜக்காத்தை இந்த மாதத்திலே நாம் அதிகமாக கொடுத்து செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பதினாலும் அதை குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் கண்டிப்பாக நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் தொழுகைக்கு கொஞ்சமும் சற்றும் குறையாத அந்தஸ்து ஜக்காத் என்கின்ற இந்த கட்டாய கடமைக்கு உண்டு. தொழுகை எவ்வளவு கடமை என்று நாம் உணர்ந்து வைத்திருக்கிறோமோ, தொழுகைக்கு எந்தளவு தூரம் அது கட்டாய கடமை என்று முக்கியத்துவம் தருகிறோமோ, அதேபோல் சற்றும் குறையாத முக்கியத்துவத்தை ஜக்காத்திற்கு இஸ்லாம் வழங்குகிறது. ரெண்டு கடமையிலேயும் எந்த வித்தியாசமும் இல்லை. தொழுகையும் கட்டாய கடமைதான், ஜக்காத்தும் கட்டாய கடமைதான். தொழுகைக்கு மேற்கொள்கின்ற மெனக்கெடுகின்ற அந்த மெனக்கடல், அதில் பாதி கூட ஜக்காத் என்கின்ற கடமைக்கு நாம் தருவதில்லை என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. அதுதான் தொழுகைக்கு நாம் எவ்வளவு மெனக்கெடுகிறோமோ, தொழுகைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோமோ, தொழுகை குறித்து எந்தளவு நாம் அதை மனதிலே நினைவுபடுத்தி வைத்து கொள்கிறோமோ, அதை கரெக்டாக நிறைவேற்றுகிறோமோ, அதே போன்ற மெனக்கடலும் நினைவும் ஜக்காத் என்கின்ற இந்த கடமைக்கு பெரும்பாலும் தருவதில்லை. ஒரு சிலர்கள் விதிவிலக்காக தொழுகையை போன்றே ஜக்காத்தும் பார்க்கிறார்கள். அவர்களை நாம் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். தொழுகைக்கு தருகின்ற முக்கியத்துவத்தை ஜக்காத்திற்கும் தருகிறார்கள். அப்படியும் சிலர்கள் உண்டு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலக மக்கள் பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீண்டு தன்னிறை உள்ளவர்களாக வாழ இஸ்லாம் காட்டிய ஒரு மகத்தான, ஒரு அழகான பொருளாதார திட்டம்தான் இந்த ஜக்காத் என்கின்ற இந்த கடமை. இதை முதலிலே நாம் உணர வேண்டும். ஜக்காத் என்பது இது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம். ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம். யாசகர்களை அவர்களை ஆர்வப்படுத்தி, அவர்களை ஊக்கப்படுத்தி, உற்சாகப்படுத்தி யாசகர்களை பெருக்குகின்ற ஒரு விஷயமாக இந்த ஜக்காத் தான தர்மம் ஆகிவிடக்கூடாது. இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஜக்காத், இஸ்லாம் வலியுறுத்துகின்ற சதக்காத் தான தர்மம் சமூகத்தினுடைய ஒரு வறுமை ஒழிப்பு திட்டமாகத்தான் அறிமுகப்படுத்த விரும்புகிறது. அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சக்சஸ்ஃபுல்லாக வறுமையை ஒழித்து காட்டிய வரலாறும் இஸ்லாத்திற்கு உண்டு.
வறுமையை ஒழித்து காட்டிய வரலாறு இஸ்லாத்திற்கு உண்டு. ஒரு காலத்திலே ஜக்காத்தை பெற்ற நபர்கள் ஒரு கட்டத்திலே இனிமேல் நாங்கள் ஜக்காத்து பெற மாட்டோம், நாங்கள் இன்றைக்கு தன்னிறைவு உள்ளவர்களாக இருக்கின்றோம், தன்னிறைவை நாங்கள் அடைந்து விட்டோம், ஜக்காத் பெற தேவையுடைய அந்த தேவை எங்களுக்கு இப்பொழுது இல்லை, நாங்கள் இனி ஜக்காத்து பெற போவதில்லை என்கின்ற ஒரு நிலையை இஸ்லாம் உருவாக்கி காட்டியது வரலாறு அதற்கு சான்று. ஆக ஜக்காத் என்பது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டமாகத்தான் இஸ்லாம் அறிமுகப்படுத்த விரும்புகிறது. ஜக்காத் என்கின்ற இந்த அம்சம், இந்த திட்டம் எல்லா நபிமார்களுடைய காலத்திலேயும் இருந்தது. வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்திற்கு மட்டும் கடமையாக்கப்பட்ட கடமை அல்ல, எல்லா நபிமார்களுக்கும் கடமையாக்கப்பட்டது. நபிமார்களுள் செய்த பணியை பற்றி, அவர்களுக்கு அல்லாஹ் தந்த கடமை பணியை பற்றி பேசுகின்ற பொழுது, ஒமா உமிரு, அவர்கள் ஏவப்படவில்லை, இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் நபிமார்களுடைய சமுதாயம் கட்டளையிடப்படவில்லை. என்ன அர்த்தம்? எல்லா நபிமார்களுடைய சமுதாயமும் இதைத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையாக தந்தான். என்ன? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், ஏக இறைவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். வயுகீமுன ஸலாத்த, அவனுக்கு வாய்மையாக கட்டுப்பட்டு அவனை வணங்கி வாருங்கள், அவனுக்கு வாய்மையாக கட்டுப்பட்டு அவனை தொழுது வாருங்கள். வயுத்தூன ஸகாத்த, பொருளாதார கடமையையும் தான தர்மத்தையும் சதக்காவையும் நீங்கள் சரியாக நிறைவேற்றி வாருங்கள் என்பதை தவிர வேறு எதுவும் நபிமார்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை என்று ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அப்போ ஜக்காத் என்பது எல்லா நபிமார்களுக்கும் எல்லா காலகட்டத்திலேயும் கடமையாக இருந்த ஒரு விஷயம் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், ஜக்காத்து கடமையாக ஆக்கப்பட்டது, முறைப்படுத்தப்பட்டு கடமையாக ஆக்கப்பட்டது மதீனாவில் தான். மக்காவிலே இருந்த வரைக்கும் ஜக்காத்து கட்டாய கடமையாக ஆக்கப்படவில்லை. அல்லாஹ் அது வரைக்கும் ஜக்காத்து கடமை குறித்த வஹியையும் அல்லாஹ் மக்காவிலே இறக்கவில்லை. மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் இஸ்லாத்திற்காக பாடுபட்டார்கள், உழைத்தார்கள், மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைத்தார்கள், இஸ்லாத்தை எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஜக்காத்து குறித்து அல்லாஹு தஆலா மக்காவிலே இறக்கவில்லை. ஆனால் மக்காவிலே ஜக்காத்தும் கடமையாக இருந்தது. ஜக்காத் மக்காவிலேயும் இருந்தது. எப்படி வசனங்களை மக்கி வசனம், மதினி வசனம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். மக்காவிலே இறங்கிய வசனங்கள் எல்லாம் மக்கி வசனங்கள், மதீனாவிலே இறங்கிய வசனங்கள் எல்லாம் மதனி வசனங்கள். அதே போன்று மக்கி ஜக்காத் என்றும் மதனி ஜக்காத் என்றும் முஃபஸ்ஸிரீன்கள் உலமாக்கள் இரண்டாக பிரிக்கிறார்கள். மக்காவிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த வரைக்கும், அழைப்பு பணி செய்த வரைக்கும், அந்த 13 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் மக்காவிலே ஜக்காத் என்பது மக்களால் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தது. இந்த ஜக்காத் என்கின்ற இந்த நடைமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பிருந்தே இந்த நடைமுறையிலே இருந்தது. இந்த பழக்கம் நடைமுறையிலே இருந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரம்ப கட்டத்திலேயும் இந்த ஜக்காத் என்கின்ற விஷயம் நடைமுறையிலே இருந்தது. ஆனால் நெறிப்படுத்தப்படவில்லை. அந்த 2.5% அப்படிங்கிறது, எப்பொழுது ஜக்காத் எவ்வளவு கடமைங்கிறது, யாராருக்கு கொடுக்கணுங்கிறது, யாருக்கு இந்த ஜக்காத் பொருள் போய் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிலே தான் அல்லாஹ் சொல்லி தந்தான். மக்காவிலே இருக்க வரைக்கும் நெறிப்படுத்தப்படவில்லை. ஆனாலும் இந்த நடைமுறை என்பது இருந்தது. இப்போ இதிலிருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எல்லா காலகட்டத்திலேயும் ஜக்காத் இருந்தது. ஜக்காத் இல்லாத காலகட்டமே இல்லை. அதாவது இஸ்லாத்திற்கு முன்பாகவும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவும் கூட விளைச்சலிலிருந்து ஒரு பகுதியை
தானமாக தர வேண்டும் என்கின்ற பழக்கம் இருந்தது. யாரெல்லாம் விவசாயிகளாக இருக்கிறார்களோ, இன்னும் வியாபாரிகளாக இருக்கிறார்களோ, அவர்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்பட்டு அது ஏழை எளிய மக்களுக்கு பகிரப்பட்டு அந்த நடைமுறை இருந்தது. இன்னும் சொல்லப்போனால், உங்களுடைய விவசாயத்திலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் தரவில்லை என்றால் அது கடவுள் குத்தமாக ஆகிவிடும் என்கின்ற பயத்தையும் சமூகத்திலே வைத்திருந்தார்கள். அந்த அச்சமும் கொண்டிருந்தார்கள். என்னுடைய வெள்ளாமை நிலத்திலிருந்து நான் தர்மம் செய்யலைன்னு சொன்னால் கடவுள் என்னை கண்டித்து சண்டித்து விடுவார் என்கின்ற அந்த அச்ச உணர்வு மக்களிடத்தில் இருந்தது. அதனால் ஒரு வகையான அந்த தான தர்ம சிந்தனை மக்களிடத்தில் இருக்கத்தான் செய்தது. ஆக ஜக்காத் என்கின்ற நடைமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பும் இருந்தது. எல்லா நபிமார்களுடைய காலத்திலேயும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜக்காத் குறித்து வசனம் இறக்கப்பட்டு நெறிப்படுத்தப்பட்டு முறைப்படுத்தப்பட்டு மதீனாவிலே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஜக்காத் இறங்கிய வசனம் தௌபாவுடைய 103வது வசனம். இது மதீனாவிலே ஹிஜ்ரி 2 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த பிறகு 2ஆம் ஆண்டு ஜக்காத்து குறித்து முறையான கடமை அறிவிப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்குகிறான். இந்த கடமை அறிவிப்பு வந்தவுடன் ஜக்காத்து கட்டாய கடமையாக ஆகிவிட்டது. 2.5% முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் யாருக்கு கொடுக்க வேண்டும்ங்கிறது அப்பையும் வரல. ஹிஜ்ரி 2லும் கூட யார் யாருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கின்ற வசனம் அப்பையும் வரல. யார் யாருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கின்ற வசனம் அதற்கு பிறகு 6-7 வருடத்திற்கு பிறகு மதீனா காலகட்டத்தினுடைய கடைசி காலத்திலே தான் வகி வருகிறது. இவங்களுக்கெல்லாம் கொடுங்க, இந்த கேட்டகரி மக்களுக்கெல்லாம் கொடுங்க, பகிர்ந்து கொடுங்க என்று அப்பொழுதுதான் வந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஹைர், ஜக்காத்து முறையாக கடமையாக்கப்பட்ட வசனம் ஹிஜ்ரி 2ல் இறங்கிய உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் வேலை என்ன? எப்படி வசூலிப்பது, எப்படி விநியோகிப்பது. ஆக ஜக்காத் என்பது தனி மனிதர்களாக, இப்போ தொழுகை கடமைனா நீங்கள் தொழுதுக்குங்க, நீங்கள் தனியாக தொழுதுக்குங்க, நீங்கள் தனியாக அப்படி அல்ல. ஜக்காத் என்பது அவங்க தனியாக செஞ்சுக்கிங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிடவில்லை. ஜக்காத் வசனம் இறங்கிய உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் வேலை 4 வகையான அதிகாரிகளை நியமித்தார்கள். 1, வசூலிப்பதற்கான அதிகாரிகளை நியமித்தார்கள். சென்று வசூலித்து விட்டு வர வேண்டும், அவர்களுடைய பணி. 2வது, கணக்கு அக்கவுண்ட்ஸ் அதிகாரிகளை நியமித்தார்கள். கணக்கு பார்க்க வேண்டும், எவ்வளவு வசூலிக்கப்பட்டிருக்கிறது, இருப்பு எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு விநியோகிக்கப்பட்டிருக்கிறது, அதன் கணக்கு என்ன என்கின்ற கணக்குகளை பார்க்கக்கூடிய அதிகாரிகளை நியமித்தார்கள். 2. 3வது, 2 வகையான பொருள்களிலிருந்து ஜக்காத்தை பெறுவது. 1, விவசாயத்திலிருந்து வரக்கூடிய வெள்ளாமை பொருள்களிலிருந்து கணக்கிட்டு ஜக்காத் பெறுவதற்காக தனி அதிகாரிகள். அவர்கள் விவசாய நிலங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, விவசாயிகளை மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்கள மட்டுமே சென்று சந்தித்து அளந்து இவ்வளோ ஜக்காத் என்று சொல்லிவிட்டு வருவார்கள். வசூலிக்கக்கூடிய அதிகாரிகள் சென்று வசூலித்து விட்டு வருவார்கள். 4வதாக, கால்நடைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் எவ்வளவு கால்நடைகளை வைத்திருக்கிறார்கள், அதிலே எவ்வளவு அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று கால்நடைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று அங்கே எத்தனை கால்நடைகள் உண்டு என்பதாக அளந்து கணக்கிட்டு எண்ணி எவ்வளவு ஜக்காத்து தர வேண்டும் என்கின்ற விஷயத்தை அவரிடத்திலேயும் சொல்லிவிடுவார்கள். இங்கே ஹெட் ஆஃபீஸ்லேயும் இவங்ககிட்ட இவ்வளவு பொருள் இருக்குது, கால்நடைகள் இருக்குது, இவ்வளவு ஜக்காத் இங்கே கடமையாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயும் சப்மிட் பண்ணிடுவாங்க. ஆக இந்த 4 அதிகாரிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டமாக நியமித்தார்கள். இந்த அதிகாரிகள் அனைவரும் அவர்களுடைய வேலையை செய்தார்கள். ஜக்காத் வசூலிப்பது, முதலிலே கணக்கிடுவது, வசூலிப்பது, வசூலிக்கப்பட்ட ஜக்காத்து அதை அக்கவுண்ட்ஸ் பார்ப்பது, பிறகு விநியோகிப்பது என்கின்ற இந்த வேலைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க.
அப்போ இதிலிருந்து ஜக்காத் என்பது வசூலிக்கப்பட்டு முறையாக தேவையுடையவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுடைய தேவை என்ன என்று அறிந்து அந்த தேவையை அந்த சமூகம், அந்த ஜமாத், அந்த ஊர் மக்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற ஜக்காத் வசூலிப்பு விநியோக முறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பொருளை செலவழிப்பது குறித்து குர்ஆனிலே நிறைய இடங்களிலே பேசுகிறது. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் தாராளமாக மனமு வந்து நீங்கள் செலவழியுங்கள், ஜக்காத்து கொடுங்க, சதக்கா கொடுங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், ஜக்காத் என்கின்ற வார்த்தையை உபயோகித்து சொல்லியிருக்கிறான். ஜக்காத் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, சதக்கா என்கின்ற வார்த்தை இருக்குது, இன்ஃபாக் என்கின்ற வார்த்தை இருக்குது. இன்ஃபாக் என்று சொன்னால் செலவழித்தல், இன்ஃபாக் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையிலே செலவழித்தல். ஆக இன்ஃபாக் அப்படிங்கிற வார்த்தையும் குர்ஆன் புழங்குகிறது. கர்லன் ஹசனா என்கின்ற வார்த்தையும் குர்ஆனிலே உண்டு. அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். கர்லன் ஹசனா, அழகிய கடன் என்கின்ற வார்த்தை. ஆக இது போன்ற வார்த்தை பிரயோகங்கள் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். தர்மம், பொருளாதார தர்மம், இந்த பொருளை நான் சம்பாதித்தது, நான் உழைத்து எனக்கு கிடைத்தது, இதை நான் ஏன் பிறருக்கு தர வேண்டும், என்னுடைய பொருளை நான் ஏன் பிறருக்கு தர வேண்டும் என்கின்ற கேள்வி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு 2 வகையான நியாமத்துகளை தந்து, ஏராளமான நியாமத்துகள், அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று உடல் சார்ந்த நியாமத்துகள், உடல் ரீதியான நியாமத்துகள். அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான், கண் பார்வை தந்திருக்கிறான், பேச்சு ஆற்றல் தந்திருக்கிறான், கேட்கும் திறனை தந்திருக்கிறான், சிந்திக்கும் ஆற்றல், படிப்பு, அறிவு என்கின்ற உடல் சார்ந்த எத்தனையோ நியாமத்துகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அதற்காகவும் நாம் அல்லாஹுக்கு உடல் சார்ந்த நன்றியை நாம் செலுத்த வேண்டும். இன்னொன்று, அல்லாஹு தஆலா எனக்கு பொருளாதார சம்பந்தமான நியாமத்துகளை தந்திருக்கிறான். பொருளாதார ரீதியான பொருள் சார்ந்த நியாமத்துகளை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கின்றான். ஆக அதனால் பொருள் சார்ந்த பொருள் வணக்கமும் அல்லாஹுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை எனக்கு உண்டு. அப்போ உடல் ரீதியான வணக்கம் உடல் வணக்கம், பொருளாதார ரீதியான வணக்கம் பொருள் வணக்கம், ஆக 2 விதமாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய ரப்புக்கு, என்னுடைய இறைவனுக்கு. உடல் ரீதியான வணக்கங்களை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் தொழுகை, நோன்பு போன்றவற்றை குறிப்பிடலாம். பொருளாதார சார்ந்த வணக்கங்கள் தான் இந்த தான தர்மங்கள், ஜக்காத்து, சதக்கா, இது போன்ற தான தர்மங்கள், ஹஜ்ஜு, இவைகளும் கூட பொருளாதார வணக்கங்களாக இஸ்லாம் வகைப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய வழங்கியிருக்கக்கூடிய எல்லா நியாமத்துகளுக்கும் அது சார்ந்த வணக்கத்தை அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்தும் விதமாக, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொருளாதார உடல் சார்ந்த வணக்கங்களை அல்லாஹ் மனிதனுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று உயர்ந்த பண்பு, இறைவழியில் செலவிடுவது முஃமின்களிடம் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மிகச்சிறந்த பண்புகளில் ஒன்று. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஃபஆத்தி தல் குர்பா, உரிமைகளை நீங்கள் வழங்கிவிடுங்கள். யாருக்கு? தில் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்னி சபீல், நெருங்கிய உறவினர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு அவர்களுடைய உரிமையை நீங்கள் வழங்கிவிடுங்கள். ذَلِكَ خَيْرٌ لِلَّذِينَ يُرِيدُونَ وَجْهَ اللَّهِ, அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர்களுக்கு இதுதான் மிகச்சிறந்த வழி. அப்போ யாரெல்லாம் என்னுடைய ரப்புடைய பொருத்தம் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, என்னுடைய ரப்புடைய மன்னிப்பு வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, என்னுடைய ரப்பு என்னை பொருந்தி கொள்ள வேண்டும், என்னை நேசிக்க வேண்டும், எனக்கு எல்லா உதவிகளும் என்னுடைய ரப்பு எனக்கு வழங்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, இறைவனிடத்திலிருந்து யார் அதிகமாக எதிர்பார்க்கிறார்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே வழி, அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் என்கின்ற நியமத்துகளிலிருந்து தாராளமாக ஏழை எளிய மக்களுக்கு தர்மமாக வழங்கட்டும்.
இதன் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய நேசத்தையும் அன்பையும் அவர்கள் பெறலாம் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக முஃமின்களுடைய பண்பாக வழங்குதல், ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அந்த வழங்கல் என்கின்ற இந்த பண்பு கண்டிப்பாக வேண்டும். அடுத்ததாக, எதை நாம் வழங்குகிறோமோ அதை பன்மடங்காக அல்லாஹ் நமக்கு திருப்பி தருகின்றான். இது அல்லாஹுவும் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி. யம்ஹகுல்லாஹுர் ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத், சூரத்துல் பக்ராவுடைய வசனம். அல்லாஹு தஆலா வட்டியை அளிக்கின்றான், வட்டியை அல்லாஹு தஆலா அளிக்கின்றான். வ யுர்பிஸ் ஸதகாத், தான தர்மங்களை அல்லாஹு தஆலா பல்கி பெருகச் செய்கின்றான் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. ஆக தான தர்மங்கள், நாம் செய்யக்கூடிய சதக்காக்கள், நாம் வழங்கக்கூடிய ஜகாத் கண்டிப்பாக நமக்கு குறைந்து விடுவதில்லை, பெருகத்தான் செய்யும். அதுவும் பல்கி பெருகக்கூடியதாக கண்டிப்பாக அந்த ஜகாத் கடமை என்கின்ற இந்த விஷயம் ஆகும். இம்மை என்கின்ற வங்கியில் முதலீடு செய்தால் அது மிகப்பெரிய அதாவது இம்மை என்கின்ற வங்கி, மறுமை என்கின்ற வங்கி. இம்மை வங்கியில் முதலீடு செய்தால் அது மேல்மிச்சம், அதிலே கிடைக்கக்கூடிய மேல்மிச்சம் அது வட்டியாக. இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வங்கியில் அல்லது ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்கிறோம், அதில் கிடைக்கக்கூடிய மேல்மிச்சமாக இருப்பது அது வட்டியாக ஆகும். இதே மறுமை வங்கியிலே நாம் சேமிக்கக்கூடிய சேமிப்பால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மேல்மிச்சம் அது எவ்வளவு பெரிய மேல்மிச்சமாக இருந்தாலும் அது வட்டியாக ஆகுவதில்லை. அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. மறுமை வங்கியிலே நீங்கள் முதலீடு செய்யுங்கள், அதிலே எத்தனை % உங்களுக்கு மேல்மிச்சமாக கிடைத்தாலும் அது உங்களுக்கு வட்டியாக ஆகாது, அது பரக்கத்தாக ஆகும், அது உங்களுக்கு லாபமாக ஆகும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு நினைவுபடுத்துகிறான். அதாவது 2 சாராரும் இன்றைக்கு வட்டியிலே உழன்று தவிக்கிறார்கள். 2 சாரார் என்ன? 2 சாரார், பொருள் இல்லாதவர்களும் வட்டிக்காக வேண்டி வாங்கி அந்த வட்டியிலே அவர்கள் சிக்கி தவிக்கக்கூடிய நிலைமையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பொருளாதார வசதி இல்லை, ஃபீஸ் கட்ட வசதி இல்லை, அத்தியாவசியமான பொருளை வாங்கிறதுக்கு வசதி இல்லை, வேறு வழி இல்லாமல் நம்ம வட்டிக்கு தான் போக வேண்டியது இருக்குது என்கின்ற காரணத்தினால் பொருளாதார வசதி இல்லாதவர்களும் இன்றைக்கு வட்டி என்கின்ற இந்த விஷயத்திலே சிக்கி தவிக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். சரி, இல்லாதவங்க தான் வட்டியில் போய் சிக்கி தவிக்கிறாங்களான்னு பார்த்தா இருக்கக்கூடியவர்களும் அதே வட்டியிலேயே சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆடம்பர மோகத்தினால், அவர்களிடம் இருக்கக்கூடிய உலக மோகத்தினால், இந்த பொருள் வேண்டும் இந்த பொருள் வேண்டும் என்கின்ற அந்த ஆசையினால், அந்த மோகத்தினால், ஆடம்பர மோகத்தினால் வட்டிக்கேனும் இந்த பொருளை நான் வாங்கி இஎம்ஐ கட்டுவதற்கும் நான் தயார் என்கின்ற அடிப்படையிலே இருக்கக்கூடியவர்களும் இன்றைக்கு இந்த வட்டியிலே தான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார் என்பது தான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. வருந்தக்கூடிய விஷயம், வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஆக கண்ணியத்திற்கு சகோதரர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது, வட்டி ஒரு பொழுதும் நிலைப்பதில்லை, வட்டி ஒரு பொழுதும் நிலைப்பதில்லை, என்றைக்கும் வட்டி அழிந்தே தீரும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. அதே போன்று தான தர்மம் என்றைக்குமே அது நம்மை பன்மடங்காக பெருகி தரக்கூடியதாக, தான தர்மம் என்றைக்குமே நமக்கு கை கொடுக்கும். வட்டி என்றைக்குமே நம்மை காலை வாரும், கையை வாரும், காலை வாரம் எல்லாமே செய்யும். ஆனால் தான தர்மம் என்றைக்குமே அது நஷ்டமடைவதில்லை, நமக்கு கை கொடுக்கக்கூடியதாக, லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒமா ஆதைதும் மின் ஸகாத்தின் துரீதூன வஜ்ஹல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் முத்இஃபூன். இறைவனுடைய ஒப்பிற்காக யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்கள் உண்மையில் செல்வத்தை பல்கி பெருக்கிக் கொண்டவர்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒமா ஆதைதும் மின் ஸகாத், யார் ஜகாத் கொடுக்கிறார்களோ, சதக்கா செய்கிறார்களோ, தான தர்மம் செய்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய செல்வத்தை துரீதூன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டியே கொடுக்கிறார்களோ அவர்கள் ஃபஉலாயிக ஹுமுல் முத்இஃபூன், அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை பன்மடங்காக பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள்,
பன்மடங்காக அவர்கள் பெறுகிறார்கள் என்று இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். இன்னொரு வசனத்திலே மன் ஸல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹஸனா, அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் அழகிய கடன் கொடுக்கிறார்களோ ஃபஇலாஇஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா, அவர்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி தருகிறான். ஆக தான தர்மம் என்பது நம்முடைய பார்வையில் வேண்டுமானால் குறைவதாக தெரியலாம், நிச்சயமாக அது உங்களுக்கு குறைவை ஏற்படுத்தாது, பரக்கத்தை விசாலத்தன்மையை அது கண்டிப்பாக ஏற்படுத்தும், பன்மடங்காக அது உங்களுக்கு பெருகி தரும் என்பதை இந்த வசனம் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறது. வல்லாஹு யக்பிது வ யப்சுத்து, சூரத்துல் பக்கராவுடைய வசனம். அல்லாஹு தாலா செல்வத்தை குறைக்கவும் செய்கின்றான், பெருக்கவும் நாம் நினைக்கிறோம் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும், இல்லை இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு நஷ்டமாயிரும். நம்முடைய கால்குலேஷன் அல்ல, அல்லாஹ் ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கிறான். அந்த கால்குலேஷன் பிரகாரம் கண்டிப்பாக அந்த செல்வம் கண்டிப்பாக பெருகும். அல்லாஹ் பெருக்கம் என்பதும் குறைவு என்பதும் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. எங்களுடைய சாமர்த்தியத்தினால் என்னுடைய பொருளாதாரத்திலே அபிவிருத்தி ஏற்படுவதில்லை, அல்லது என்னால் என்னுடைய பொருளாதாரம் நஷ்டமடைவதில்லை. அல்லாஹு தாலா நினைத்தால் பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் விரும்பினால் பொருளாதாரத்தை, அபிவிருத்தியை, பரக்கத்தை, பெருக்கத்தை அல்லாஹு தருகிறான். அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. வல்லாஹு யக்பிது வ யப்சுத்து, அல்லாஹு செல்வத்தை குறைக்கவும் செய்கின்றான், பெருக்கவும் செய்கின்றான். குறைவதும் பெருகுவதும் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. கண்ணியத்திற்கு சகோதரர்களே, மறுமைக்காக சேமித்தது கண்டிப்பாக நிற்கும், மறுமைக்காக சேமித்தது கண்டிப்பாக நிற்கும், அதுதான் நிரந்தரமாக நமக்கு பலனும் தரும். ஒரு வசனம், வமா மா இந்தக்கும் யன்ஃபது வமா இந்தல்லாஹி பாக்கின், இது சூரா நஹலுடைய வசனம். மா இந்தக்கும், எது உங்களிடத்தில் இருக்கிறதோ, யன்ஃபது அது போகக்கூடியது, வமா இந்தல்லாஹி எது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதோ, பாக்கின் அது என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கக்கூடியது. ஆக உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் எதை சேமித்து வைத்திருக்கிறீர்களோ, எதை அல்லாஹ்கிட்ட கொடுத்து விட்டீர்களோ, எதை அல்லாஹுக்கு கடனாக தந்து வைத்திருக்கிறீர்களோ, அது என்றைக்கும் அழிவை தராது, நிரந்தரமாக அது உங்களுடையது தான். எதை இன்றைக்கு நீங்கள் எனக்கு என்று சேமித்து வைத்திருக்கிறீர்களோ, எனக்கு என்றோ அல்லது என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்றோ, அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு என்றோ எதை நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அது உங்களுடையது அல்ல. ஒரு பிரபலியமான சம்பவம், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆட்டை அறுத்து சதக்கா செய்ய சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வேலையெல்லாம் நடக்குது. ஆட்டை அறுத்தாங்க, பங்கு வச்சாங்க, ஏழை எளிய மக்களுக்கு சதக்கா செஞ்சிட்டாங்க. ஒரு ஒரு தொடை பீஸ் வந்து வீட்லேயே வச்சுட்டாங்க, அதை கொடுக்கல, நமக்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி வந்து எல்லாமே சதக்கா செஞ்சு தர்மம் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் சொன்ன வேலையை செஞ்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. யாரை சொல்லலாம், நீங்கள் சொன்னது மாதிரி ஆட்டை அறுத்து சதக்கா செஞ்சிட்டோம், ஒரு தொடை பீஸை வந்து நமக்கு வேணும்னு சொல்லி நாம் வச்சிட்டோம், மற்றது எல்லாத்தையும் நாம் தர்மம் செஞ்சிட்டோம் என்று சொல்கிறாங்க. அப்போ நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எதை தமக்காக வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது செலவழிந்து விடும், எதை நீங்கள் தர்மம் செய்தீர்களோ அது சேமிக்கப்பட்டு விட்டது, தர்மம் செய்தது சேமிக்கப்பட்டு விட்டது, தர்மம் செய்யாமல் தமக்கு என்று வைத்தது செலவழிக்க போகிறது, செலவழிந்து போகிவிடும் என்று இங்கே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது பேங்க் ஆஃப் துனியான்னு சொல்லி, பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி, பேங்க் ஆஃப் துனியாவிலே உள்ளது கண்டிப்பாக பேங்க் ஆஃப் துனியாவில் சேமிப்பது சிறந்ததா, பேங்க் ஆஃப் ஆகரத்திலே சேமிப்பது சிறந்ததா? துனியாவிட பேங்கில் சேமித்தது கண்டிப்பாக செலவழிந்து விடும், ஆகரத் பேங்கில் சேமித்தது கண்டிப்பாக நிலைத்திருக்கும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே நம் செல்வத்தை கொண்டு மறுமையை கட்டியெழுப்பக்கூடிய புத்திசாலிகளாக நாம் உலகத்திலே வாழ வேண்டும். நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு மறுமையை எப்படி நாம் கட்டி எழுப்புவோம் என்கின்ற அந்த சிந்தனையில் வாழக்கூடியவர்கள் தான் உண்மையிலேயே வாய்மையான இறை நம்பிக்கையாளர்கள், புத்திசாலித்தனமான இறை நம்பிக்கையாளர்களும் அவள்தான்.
மன் தான நஃப்ஸஹு என்ற ஹதீஸ் நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது? யார் அறிவாளி, யார் அறிவாளி, யார் நாம் மறுமைக்கு கண்டிப்பாக செல்லத்தான் போகிறோம், இறைவனுக்கு முன்னால் நிற்கத்தான் போகிறோம் என்கின்ற எண்ணத்திலே மறுமைக்காக வேண்டி யார் சேமித்து சேமித்து வாழ்ந்திருக்கிறாரோ நிச்சயமாக அவர்தான் புத்திசாலி என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக பொருளாதாரம், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து உலகத்தை கட்டி எழுப்புவதல்ல புத்திசாலித்தனம். எனக்கு சொந்தமாக அங்கே இருக்குது, அங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, நிறைய சொத்து சுகங்கள் இருக்குது என்று சொல்வதல்ல புத்திசாலித்தனம். பொருளாதாரத்தை கொண்டு என்னுடைய மறுமையை நான் கட்டி வைத்திருக்கிறேன், என்னுடைய துனியாவை கட்டி வைத்ததை விட என்னுடைய மறுமையை நான் என்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு நிறைவாக பிரம்மாண்டமாக நான் கட்டி எழுப்பி வைத்திருக்கிறேன் என்று யார் சொல்லுகிறாரோ, யார் வாழுகிறாரோ நிச்சயமாக அவர்தான் மிகச்சிறந்த புத்திசாலி என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்கு சகோதரர்களே, தான தர்மத்தின் மூலமாக ஏராளமான பலன்கள், அதிலே 1-2 அதாவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பி ஸகாத், ஜக்காத் கொடுப்பதின் மூலமாக, தான தர்மங்கள் செய்வதின் மூலமாக உங்களுடைய பொருள்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். வதாவு மருந்தாக்கும் பி ஸதகா, அதே போன்று தான தர்மங்களின் மூலமாக உங்களுடைய நோயிலிருந்து குணத்தை தேடிக்கொள்ளுங்கள். தான தர்மங்கள் நோய் நொடிகள் நீங்குவதற்கும் போக்குவதற்கும் காரணமாக அமைகிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, சதக்காக்களை, தான தர்மங்களை விரைவாக நிறைவேற்றி விடுங்கள். உங்களுக்கு கடமை ஆயிடுச்சுன்னு சொன்னால் ரம்ஜான் வரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. கடமையான தர்மத்தை, தான தர்மத்தை, சதக்காவை, ஜக்காத்தை விரைவாக நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். இதன் மூலமாக, ஏனென்று சொன்னால் இதன் மூலமாக சோதனைகள் இதனை தாண்டி வருவதில்லை. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மத்தை தாண்டி உங்களை சோதனை அண்டுவதில்லை. யார் தான தர்மங்களை சரியாக நிறைவேற்றுகிறீர்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய சோதனை வருவதில்லை. அல்லாஹுடைய சோதனையிலிருந்து காக்கும் கருவியாகவும் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தான தர்மம் என்பது அல்லாஹுடைய கோபத்தை அணைக்கக்கூடியதாகவும் துர்மரணத்தை தடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அல்லாஹுடைய கோபத்தை அணைக்கக்கூடியதாகவும் கெட்ட மரணத்தை, துர்மரணம் என்று சொன்னால் கெட்ட மரணத்திலிருந்து தன்னை காக்கக்கூடியதாகவும் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அமைகின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக கண்ணியத்திற்கு சகோதரர்களே, அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து பொருளாதார கடமையை நாம் உணர்ந்து அதை முறையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அல்லாஹுடைய நேசத்தையும் அன்பையும் பெற்ற நல்லடியார்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கை வாய்ப்பு அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.